மகா சஷ்டி விரதம் கடைபிடிக்காமல் நாம் கோரிய வரம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என பார்க்கலாம். மகா கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்காதவர்களும் நீங்கள் கோரிய வரத்தை பெறலாம். இந்த மகா கந்த சஷ்டி விரதம் கடுமையான விரதம். இதை எல்லோராலும் கடைபிடிக்க முடியாது. உடல்நிலை காரணமாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம். இவர்களால் விரதத்தை கடைபிடிக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் விரதத்தை கடைபிடிக்க முடியவில்லையே என எண்ண வேண்டாம். விரதத்தை கடைபிடித்து கிடைக்கும் பலன்களை இப்படி செய்வதன் மூலம் பெறலாம். விரதத்தை கடைபிடிப்பவர்கள் விரதத்தை முடிக்கும் நாளன்று அவர்கள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு வரலாம். அப்படி வரும் அவர்கள் சோர்வாக இருக்கலாம். அன்றைய தினம் முருகப்பெருமான் கோயிலில் பானகரம் செய்து பெருமானுக்கு பிரசாதமாக படைத்து அந்த பானகரத்தை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு விரதத்தை கடைபிடித்தவர்களுக்கும் கொடுங்கள். இப்படி செய்தால் முருக பக்தரின் பசியாற்றிய பெரும் பாக்கியத்தை பெறலாம். நீங்கள் விரதம் கடைபிடித்து கிடைக்கும் பலனை இதன் மூலம் முழுமையாக பெறலாம்.